ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா சமையல்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான பீஃப் கிரேவி பண்ண போகிறோம். நீங்கள் இதேமாரி மசாலா ஆட் பண்ணி இதேமாரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச தண்ணியும் கறியும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கிங் ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவோமோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். கறியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. கொழுப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆயில் வந்து குறைவாக சேர்த்துக்குங்க. இப்போ தாளிப்புக்கு வந்து ஒரு 2 பட்டை துண்டும், அதுக்கப்புறம் ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வந்து சோம்பு எடுத்திருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது பச்சை மிளகாவை சேர்த்துக்காதீங்க, வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஆயில் வந்து சூடு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் சேர்த்துக்குங்க பச்சை மிளகாவை. அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பீஃப் வந்து ரொம்பவும் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் எலசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரேடியாக நம்ம கிரேவி வந்து குக்கர்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். ஹார்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் குக் பண்ணி வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கிரேவி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும், கறியும் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. கிரேவிக்கு தகுந்த போல் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இது வெங்காயம் தக்காளி நல்லா மசஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம எப்பவுமே தக்காளி சேர்க்கும்போது அது உப்பையும் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ அதுக்கான மசாலா ஐட்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதுபோல் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் வந்து சீரகத்தூளும், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். நம்ம வேக வைக்கும் போது கறியில் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கோம், அதனால் மஞ்சள் தூள் வந்து குறைவாக எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். இந்த பீஃப் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதுபோல் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க கறியை ஆட் பண்ணிடலாம். கறியை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் போல் அப்படியே சிம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கறியில் வந்து மசாலா ஏறி நல்லா ஜூஸியாக நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உப்பு காரெலாம் நல்லா ஏறி இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். நம்ம நார்மலாக கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்தோம் அப்படின்னா கிரேவி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். நான் வந்து 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து தயிர் எடுத்திருக்கேன். தயிர் சேர்த்து பாருங்கள், கறி வந்து ரொம்பவும் சாஃப்டாக, சாப்பிடும்போது ரொம்பவும் சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் தயிர் எடுத்து செஞ்சு பாருங்கள் இது போல். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்சு எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட், ரொம்ப டேஸ்டியும் கூட, நம்மளுடைய உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ரெசிபியும் கூடங்க. பீஃப் வந்து அதிகமாக சாப்பிடுங்க, சாப்பிடாதவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது போல் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரெலாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி விட்டுருங்க. கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும், ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கடைசியாக இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள். பச்சையாக கருவேப்பிலை சேர்க்கும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் மறுபடியும் மூடி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.